சில பேர் வந்து நம்பிக்கை பண்ணாங்க குடிச்சனா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு குடிக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாம்ல குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு எனக்கு தண்டனை பார்த்து தர போறாங்க, அது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். அதனால ஜீசஸ் தான் தண்டனை கொடுத்தாங்க. அதனால இது தர மாட்டாங்களா அந்த கேள்விதான் எங்களுக்கு. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம குடிக்கும் போது. நாங்க கஷ்டப்படுறவங்க குடிக்கிறாங்களே, நம்ம இதுல இருந்தும் குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். இதுல ஒரு தண்டனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடவுள் கொடுப்பாங்க, இறைவன் கொடுப்பாரு, அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையே, அப்போட குடிக்கிறாங்க. நாம கஷ்டப்படுறோம்ல, ஜீசஸ் வந்து தண்டனை கொடுப்பாரு, இயேசுப்பாவும் இருப்பாங்க அப்படின்ட்டு பண்ணுவாங்கல்ல. அந்த கேள்விதான் எனக்கு. அக்கா கல்பனா அக்கா என்ன கேக்குறாங்கன்னா, குடிச்சா மதுபானம் சாப்பிட்டா இஸ்லாத்துல தண்டனை கிடையாதா, கிறிஸ்தவத்துல தண்டனை இருக்குங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா முஸ்லீம்கள் வந்து அதெல்லாம் தண்டனை இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு குடிக்கிறாங்களேங்கிறாங்க. இஸ்லாத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. கண்டிப்பா தண்டனை உண்டு. கடுமையாக சொல்லுகிற மார்க்கம். கிறிஸ்தவ மதத்தினுடைய போதனைகள்ல கூட நீங்க திராட்சை ரசம் என்று சொல்லி அதுல ஒரு சிறிய பங்கு, சிறிய அளவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாத்துல அதுல ஒரு துளி கூட அனுமதிக்கப்படல. சில பேருக்கு ஒரு கோட்டரை அடிச்சா தான் மப்பு வரும் வைங்க ஒரு பேச்சுக்கு. அவர் வந்து போதை வர்ற வரைக்கும் நான் குடிக்கலங்க, அதை விட கம்மியா கோட்டில் ஒரு பாதி தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மூடி கூட குடிக்க முடியாது. அது குடிக்கும்போது எனக்கு போதை வரல, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிச்சாதான் எனக்கு வரும் என்றாலும் கூட நீ எதை அதிகமாக குடித்தால் உனக்கு போதை வருமோ அதை குறைவாக குடித்தாலும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இஸ்லாத்தின் நிலை. நாளை மறுமையினுடைய சுவர்க்கத்தின் இன்பங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அந்த இன்பத்தை பற்றி சொல்லுகிற இடத்துல ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, நாளை மறுமையில சுவர்க்கத்துல நிறைய இன்பங்கள் வழங்கப்படும். பால் ஆறுகள், தேன் ஆறுகள் எல்லாம் இருக்கும். அதுல வந்து மது ஆறு என்று ஒரு ஆறு ஓடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மது ஆறுனா அதுக்கு விளக்கமும் சொல்லிடுது. மதுனா அங்கேயும் சாராயத்தை குடிச்சிட்டு வாந்தி எடுத்து கிடப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க உள்ள மது இங்க உள்ள மதுவை போல புத்தியை பேதலிக்க செய்யாது, அறிவை இழக்க செய்யாது, உடலுக்கு கேடு தராது. ஆனாலும் அதனால் கிடைக்க வேண்டிய இன்பம் இருக்குமே, அந்த இன்பத்தை மட்டும் அடைந்து கொள்ள வாய்ப்பளிக்கும். இப்ப இந்த இன்பத்தை அடைஞ்சாமனா கண்ணு முன்னாடிக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுல. முன்னாடி இருக்கிற யாரு, ஆம்பளையா பொம்பளையா, சாக்கடையில இருக்கமா ரோட்ல இருக்குமா ஒண்ணுமே தெரியாம கெட்டு போயிடுறாங்கல்ல, மூளை கெட்டு போயிடுதுல. சுவர்க்கத்தில் வழங்கப்படுகிற மதுவில அந்த மாதிரி உங்களுக்கு மூளை கெடாது, நல்ல ஆரோக்கியமான மதுபானங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி மறுமையின் இன்பங்களை, சொர்க்கத்தின் இன்பங்களை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் இந்த உலகத்திலே மதுபானம் அருந்தினாரோ அவர் நாளை மறுமையிலே இறைவனின் சுவர்க்கத்தில் மதுபானம் அளிக்கப்பட மாட்டார். அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டார்னு அர்த்தம். உலகத்துல முஸ்லீமா வாழ்றே மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் போறதுக்கு தானே. நீ மதுபானம் குடிச்சுக்கிட்டு சீரழிஞ்சு கிடந்தா மரணத்துக்கு பிறகு நீ சுவர்க்கமே செல்ல முடியாது என்கிற அளவிற்கு கடும் எச்சரிக்கைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சகோதரி கேட்ட கேள்வியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவங்களுக்கு அருகில இந்த மாதிரி குடிச்சிட்டு தெரியக்கூடிய சில முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எங்க வட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. எங்களுடைய நட்பு வட்டம்னு அதெல்லாம் தேடி பாத்தீங்கன்னா அந்த வாடை கூட பிடிக்காது. அப்படியான ஒரு பெரிய டீம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதை தாண்டிய ஒரு தூரத்துல இது ரொம்ப சர்வசாதாரணமா குடிக்கக்கூடிய முஸ்லீம்களும் சில பேர் இருக்கிறாங்க என்பது அக்காவுடைய கேள்வியிலிருந்து விளங்குது. இந்த கேள்வியின் வழியாக இங்கே அமர்ந்திருக்கிற முஸ்லீம்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிற செய்தி என்னன்னு கேட்டா, உங்களை எவ்வளவு தூரம் வாட்ச் பண்றாங்கன்னு பாருங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் எவ்வளவு தூரம் உங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் செய்கிற செயல்களால் நீங்கள் இஸ்லாத்திற்கும் சேர்த்து அவப்பெயரை வாங்கி தரீங்க. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களால அப்படித்தான் போல இருக்கு. இஸ்லாத்துல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எதை வச்சு அறிஞ்சுக்குவாங்க இஸ்லாத்தை? எல்லாருமே குர்ஆனை படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாத, எல்லாருமே நபிகள் நாயகத்தின் வரலாறு படிச்சு இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாத, நம்முடைய வாழ்க்கையை வச்சுதான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கும் போது நம்முடைய வாழ்க்கை பிழையாக இருந்தால் இஸ்லாமும் பிழையானது என்கிற ஒரு முடிவுக்கு வருவார்கள். எனவே நமக்கு பொறுப்புணர்ச்சி அதிகம் தேவை என்பதை மட்டும் இந்த நேரத்துல இங்கே கூடியிருக்கிற முஸ்லிம்களுக்கு அக்காவுடைய கேள்வியிலிருந்து ஒரு செய்தியை நான் அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன்.